திமுகவிடம் வரும் சட்டமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்பதாக மாணிக்கம் தாகூர் சூசக தகவல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2021 தேர்தலில் திமுக 173 தொகுதிகளில் போட்டியிட்டு 133 தொகுதிகளில் வெற்றி பெற்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த தேர்தலில் திமுக தோல்வியடைந்த தொகுதிகளைத்தான் தற்போது காங்கிரஸ் கேட்கிறது என்றும் மாணிக்கம் தாகூர் சூசக தகவல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் கூற கேட்கலாம். மாணிக்கம் வணக்கம். மாணிக்கம் தாகூர் என்ன சூசக தகவல் தெரிவித்திருக்கிறார்? திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்பதும் அதிக அளவில் தொகுதிகள் கேட்பதுமான தகவல்கள் வெளியேறக்கூடிய சூழல்ல அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மறுத்திருக்கிறார். ஆனால் இதற்கெல்லாம் மாறுபட்ட வகையில தன்னுடைய நிலைப்பாட்டையும் கட்சியுடைய நிலைப்பாடும் அதே என்பதை தெரிவிக்கும் வகையில காங்கிரசுடைய நாடாளுமன்ற கொறடா மாணிக்கம் தாகூர் பதிவுகளை சமூக வலைதளங்களை வெளியிட்டு வருவது வாடிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில் முதலமைச்சர் ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என்று சொன்ன போது முதலமைச்சருடைய கருத்துக்கு சவாலிடும் வகையில பதிவிட்டிருந்த மாணிக்கம் தாகூர் தற்பொழுது அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில ஒரு சமூக வலைதள பதிவு வெளியிட்டிருக்கிறார். அமைச்சர் ராஜகண்ணப்பன் அண்மையில பேசும் பொழுது 170 தொகுதிகளில் திமுக போட்டியிடும், அதில் 160க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்பதைத்தான் நாங்கள் கூறுகிறோம். எந்த வகையிலும் கூட்டணியில் யார் இருக்க வேண்டும் இல்லை என்பதெல்லாம் அமைச்சர்களாகிய எங்களாலோ அல்லது கட்சியை சார்ந்த கீழ்மட்ட மேல்மட்ட நிர்வாகிகளால் சொல்ல முடியாது. தலைவரும் தலைமையும் தான் அதை அறிவிப்பார்கள் என்பதை ராஜகண்ணப்பன் பேசியிருந்தார். இந்த காணொலியை குறிப்பிட்டு பதிவிட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் நாடாளுமன்ற கொறடா மாணிக்கம் தாகூர் 2021 173 இடங்களில் போட்டியிட்டு திமுக வெறும் 133 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றார்கள். நாங்கள் கேட்பது நீங்கள் தோல்வியடைந்த தொகுதிகள் தான் என்று மாணிக்கம் தாகூர் பதிலளிக்கும் விதமாக அவருடைய பதிவில் தெரிவித்திருக்கிறார். அதாவது காங்கிரஸ் தொடர்ச்சியாக அதிக அளவிலான தொகுதிகளை நீங்கள் கேட்பதாக கூறப்படக்கூடிய நிலையில கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது காங்கிரசுக்கு திமுக கூட்டணியில் 25 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அந்த இடங்கள்ல 18 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்று கூட்டணியில் வலுவான ஒரு கட்சியாகவும் அவர்கள் அங்கம் வைத்தார்கள். இந்த சூழல்ல கடந்த முறை ஒரு 7 தொகுதியில் தோல்வி அடைந்தக்கூடிய சூழலில் இந்த முறை திமுக கூட்டணியில் எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த எண்ணிக்கையில தொகுதிகள் பங்கீடு கடந்த முறை நடைபெற்றதோ அதே அளவுல தான் இந்த முறையும் தொகுதி பங்கீடு என்பது இருக்கும் என்று ஒரு தகவல் சொல்லப்படக்கூடிய நிலையில திமுக போட்டியிட்டது 173 இடங்கள், ஆனால் வெற்றி பெற்றது 133 இடங்கள். 40 இடங்கள்ல திமுக 2021 தேர்தலில் ஒப்பிடும்போது தோல்வி அடைந்திருக்கிறார்கள் போட்டியிட்டதை விட. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த 40 இடங்கள் தோல்வியுற்றக்கூடிய 40 இடங்களை தான் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நாங்கள் கேட்கிறோம் என்பதை மறைமுகமாக மாணிக்கம் தாகூர் பதிவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சி பங்கு எங்கள் உரிமை, மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பான ஒரு பதிவுல முதலமைச்சர் சொன்ன பொழுது அவர் வெளியிட்ட போது கூட 2006 2011 காலகட்டத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அங்கம் வைத்திருந்த பொழுது மைனாரிட்டி அரசாக திமுக அரசு ஆட்சி அமைத்திருந்தது. அதற்கு ஆதரவாக அதிகாரத்தில் பங்கு பெறாமல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இந்த சூழலில் மக்கள் அளித்த தீர்ப்பை மீறி காங்கிரஸ் தனக்கான வாய்ப்பை பயன்படுத்த தவறிவிட்டது என 2006 2011 ஆட்சி காலத்தை குறிப்பிட்டு பதிவிட்டிருந்த மாணிக்கம் தாகூர் தற்பொழுது மீண்டும் அதை வலியுறுத்தக்கூடிய வகையில அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சியில் பங்கு என்பது எங்களுடைய உரிமை, மக்கள் அதனை தீர்மானிப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தேர்தலுக்கு முன்பான ஒரு உடன்பாடாக இல்லாது, அதே நேரத்தில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒருவேளை மீண்டும் மைனாரிட்டி அரசு அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் அதிகாரத்தில் பங்கு நிச்சயம் கேட்போம் என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில தான் மாணிக்கம் தாகூர் தொடர்ச்சியாக ஒரு பதிவு வெளியிட்டு வருகிறார். மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவ்வப்போது திமுகவுடைய பேசக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்களுடைய பதில்களுக்கு கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில பதிவிட்டு வரக்கூடிய மாணிக்கம் தாகூர் தற்பொழுது தொடர்ச்சியாக அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதை தங்களுடைய உரிமை என்பதாக அவர் குறிப்பிட்டு வருகிறார். தற்போதைய பதிவிலும் அவர் அதே தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் சொல்லக்கூடிய கணக்காக காங்கிரஸ் போட்டியிட்டு தோல்வியுற்ற தொகுதிகளை கேட்க வேண்டாம் என்று கூட்டணியில் முடிவெடுத்தால் அப்பொழுது கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுக 173 இடங்களில் போட்டியிட்டு 133 இடங்களில் வெற்றி பெற்றது, 40 இடங்கள் தோற்றிருக்கிறது. அந்த 40 இடங்களை தான் கூட்டணி கட்சியான நாங்கள் கேட்கிறோம், அதை கொடுங்கள் என்று எந்த பாணியில் எந்த கணக்கு வகையில் திமுக கூட்டணி கணக்குகள் போடுகிறதோ அதே போன்றுதான் காங்கிரசும் போடுவதாக மறைமுகமாக ஒரு சாடலை மாணிக்கம் தாகூர் வெளியிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.